எம்மா இவளை பாத்திய கண்ணு, இப்படி உங்க அம்மாக்காரி ஆடிட்டு கிடந்த குடும்பம் எப்படி உருப்பிட்டு தொலையும்? எம்மா என் மாரியம்மா, என் கண்ணு இவளை நான் என்னென்னு செஞ்சு அழதுக்கு. எப்பா உனக்கு ஒரே கூத்துதான்ப்பா. எப்பா என்னத்தப்பா சொல்றதுக்கு, முதல்ல நீ போக வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம்ல. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஜோசியம் பார்த்துட்டு வந்து உடனே ஒரு வழி ஆக்குன ஒரு வாரத்துக்கு, இப்ப மறுபடியும். கடவுள் தான் காப்பாத்தணும். நான் என்னத்த சொல்லதுக்கு இவகிட்ட? கடவுளே ஐயா, போன தடவை இதுக்கு மிச்சம் அவன் என்னத்த சொல்லி தொலைஞ்சான்னு தெரியல. எம்மா வீட்டில் வந்து என்ன சாமியாட்ட ஆடணும்னு நினைக்க கண்ணு. இது பரவாயில்லை. இனி ஏதாவது சொன்னானா இதே போல வெளியில ஓடிட வேண்டியதான். எடி ஏ இவளே கேக்குவா? ஆமாம்மா என்ன நொன்னா எங்க உங்க அப்பாக்காரர் உறங்கிட்டாரா முழிச்சு கிடந்துட்டு எவன்டையும் போன் பேசிட்டு இருக்காரா? சவ வாயை திறந்து ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர் என்னத்தை சேர்த்து வச்சாரு, எவ்வளவு கொண்டு கொடுக்க சேர்த்து வச்சாருன்னு தெரியல. பிள்ளைகள் வளர்ந்துட்டேன், நான் வாயை மூடிட்டு இருக்கேன். சரி நான் கோயிலுக்கு போறேன். மனசுக்கு ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு மாயமும் இல்லை. கேக்குவாடி கேக்குவா கேக்கு அப்பாட்ட சொல்லிருக்க, நீ பார்த்து போயிட்டு வா. சொல்லு, எல்லாத்துக்கும் கொப்பன்ட்ட சொல்லிக்கிட்டு இருங்க. கல்யாணம் கேட்டு நடந்து கொப்பம் பின்னாடி தெரியதுன்னு எனக்கு சொல்லி எல்லாத்துக்கும் அவர்கிட்ட கேட்டு இத்தனை வருஷ காலத்தையும் நான் சீரடிச்சு போட்டேன். இனியாவது கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரணும். என்னத்த சொல்லிட்டு போறா பாரு. கடவுள் இனியாவது நல்ல வாழ்க்கை கொடுக்கணுமா? இந்த வயசுக்கு பிறகு அவன் நல்ல வாழ்க்கை தேடி என்னத்த செய்ய போறா? உங்களை நான் அந்த அளவுக்கா கண்ணு கஷ்டப்படுத்தி வளர்த்திருக்கேன். வெயிலையும் மழையில நான் நனைஞ்சு எடுத்து உங்களுக்கு நான் எல்லாம் செஞ்சு தந்து அவ என்ன பேச்சு பேசுக பெரு. என்னத்த திருந்த மாட்டாய்வா. சரி போட்டுப்பா, அம்மா எப்பவுமே இப்படிதானே பேசுவா. போட்டு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி அப்போல இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் பழகி போச்சு. எனக்கு பழகி போச்சு. மழை மாயத்துல இருட்டிப்பே இருக்குது. இனி எப்ப அடிச்சு மழை பெய்யுமோ சிறப்பா. லேய் மகேஷ், என் அவளை கொஞ்சம் ஆச்சி வீட்டுல இருந்து தூக்கிட்டு வாழ. மாம்பழமா? ஐயே சந்தனவள்ளி, என்ன சந்தனவள்ளி அக்கா, உன்னை பார்த்து வருஷமாவு. சீசனே இல்ல, எங்க இருந்து வந்தா உனக்கு மாம்பழம்? வாங்கிட்ட மாம்பழம் வாங்கி தின்னு வாய் விக்கிச்சாவதுக்கா. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, கொண்டு போ. எப்படிதான் இவளுக்கெல்லாம் பிசினஸ் அமைவோ? நம்ம என்ன தொடங்கினாலும் நார்கிட்லாம் போகு. பைசா உங்க அம்மா கொடுப்பாளாட்டி மாம்பழம் வாங்கி தரேன். போறா இல்ல, நானே 10 பைசா இல்லாம தெருவோரமா இப்படி அங்கெங்க நனைஞ்சிட்டு கிடக்கேன். சொன்னோடனே நாக்குல எச்சி ஊறுதுல. பேசாம அதையே ஒரு பிசினஸா எடுத்துட வேண்டியதான். எனக்கு இப்ப வெட்டி போட்டு ஊற வைக்காத நேரம் இல்லை. என் பிள்ளை அங்க கடக்கல, ஆச்சி வீட்டுல கொண்டு கூட்டிட்டு வாழ. எனக்கு அந்த கிழவிக்கு ஆவாதுல. மாமியை கடந்து அறுத்து கிழிச்சிட்டு கிடப்பாவ. கூட்டு வந்து வீட்டுல கொண்டு விட்டுருவியா? கொண்டு விட்டுருலே. ஏட்டி நீயும் கூட போ. முறையானா முகுந்தா சரியானா சமந்தா, முறையானா முகுந்தா சரியானா சமந்தா. எப்படி டீ மொட்டை, நீ மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வயசானதை நினைச்சு எப்படி இருக்கு தெரியுமாட்டி? வாழ்வா சாவான்னு யோசிச்சு இருக்கேன். சாவன் அழுதுகிட்டு பிறந்துக்கிட்டு கடந்தோன்னு வச்சுக்க, ஒரு மண்ணையும் கொடுங்க முடியாது. நான் சாலியா இருக்க முடியும். சாவதுக்கு முன்னாடி வரைக்கும் சாலியா செத்து போயிடும். கடவுளே எம்பெருமானேன்னு வேண்டுகிறது அதுதானே மனுஷ வாழ்க்கை. என்னத்த வாழ்க்கை? எல்லாரும் நிம்மதியா 80 வயசு வரைக்கும் இருந்து ஆண்டு அனுபவிக்கணும்னு ஆசைதான். அம்மா பிள்ளைகளோட பெத்து என்னத்துக்கு? என்னைய பாருட்டி. வாட்டி வா என்ன வா, இங்கதான் இருக்கேனா? வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். இங்க பார்த்தேலாச்சி என் வாழ்க்கை.
உட்காரட்டி கழுத்து வலிக்கும். உட்காந்து பேசு. அம்மா யாச்சி நீங்க தள்ளி வாங்க. ஒண்ணு இல்ல இரி மக்கா இரி. என்ன அவன் மாப்பிள்ளை தோத்து தின்னானா? என்ன செஞ்சுட்டு கிடக்கான்? கடப்பாரு. அவருக்கு ஒரு வீடா இருக்குது திங்கிறதுக்கு. இங்க இல்லைன்னா வேற எங்கே போய் திம்பாரு. அதை நினைச்சு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்து நான் திங்காம உடம்பு மெலிஞ்சு போவதுக்கா? என்ன பத்ராடி உன் மாப்பிளைக்கு என்னவா? வேற எவ கூட இருக்கானா எப்படி? ஐயோ இந்த கிளவி இருக்க தெரியாம என்னெல்லாம பேசிட்டோமே. ஐயா யாச்சி அப்படி இல்ல. அம்மா அது அவன் எவன் கூட இருந்தா உனக்கு என்னட்டு வந்துருவாங்க. வாழை பறிட்டு இல்லாச்சி அதுக்கு சொல்ல. அவரு என்கிட்ட சாப்பிடலன்னா சண்டை போட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சாப்பிடு. அப்படியே உங்க சித்தப்பா வீட்டுல சாப்பிடுவாரு. அப்படி சொன்ன நீங்க. அவரு எங்க அவரு என்னைய வச்சே சமாளிக்கும்ல. எத்தனை பேர் வச்சு சமாளிப்பாரு? அதான் பார்த்தேன். அவன் பாவம் இல்ல. எனக்கு கூட உதவி செய்வான் எப்ப பாரு. அவன் பாவமே பாவம் இல்ல. அதான் கேட்டேலாச்சி கிளவிக்கு உதவி செய்வாரா? சவ கிளவிய கூட விடாம வச்சிருக்காரு. நடந்து போ. படுத்து குறுக்கு பின்னாடி முழுக்க வழுகு போறேலாட்டி. அப்ப நான் மட்டும் இங்க இருந்து என்னத்துக்கு நானும் போறேன். போறதுக்கு தானே நாங்க சொல்லுவோம். போ வந்துச்சு வர மட்டி பியாஜ் எடுப்பால. ஊர் முழுக்க நீயே நாட்டிடுவோம் மாப்பிளையா. அப்படி இருக்கு அவகிட்ட வந்து நின்னுக்கிட்டு அவளுக்கெல்லாம் காது பட கேட்டுதான் விட்டு வாழ்வாட்டி. ஊர் முழுக்க கொட்டு அடிப்பால. பியாஜில போனவன் ஒரு அழுகையில வந்துட்டாச்சு. ஒரு ஆவேசத்துல வந்துட்டு நான் என்ன செய்வேன்? வரும் பியாஜா போட்டுக்கிட்டு. உன் காதல் என்னிடம் இல்லை. நான் காடக்க எக்கா யாச்சும் இங்கதான் இருக்கேலா? என்ன வள்ளி? ஏங்கா மூஞ்சே விளங்காம இருக்குது? எக்கா நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்ன விஷயம்? அவன் மாப்பிள்ளை சண்டை போட்டு கிடக்கா. சொல்லுக்கா என்னத்த? யாச்சி இந்த சந்தனவல்லி இருக்கல்ல ஆச்சி, மாம்பழம் வித்துட்டு போறா. மாம்பழம் விக்கிறதுல என்ன வருமானம் நினைக்குதியா? அதுவும் பாட்டு பாடி விக்கா. திருவிழா அவ்வளவு பேரும் வாங்குதாச்சி. இப்ப மாம்பழ சீசனா என்ன? மாம்பழமா? கேட்கும்போது திங்கிடும் போல இருக்குதா. எவ்வளவு நாள் ஆச்சு சீசன் வந்துட்டோம். மாம்பழம் சீசனும் தெரியலையாட்டி. மத்தவங்க தோட்டம் வச்சிருக்காங்களா அந்த கவுன்சிலர், அவன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருமா? நல்லா இருக்கும்னு நினைக்க முடியாது. யாமட்டையும் சொன்னேன். நானே காலையில இருந்து திங்காம வந்து கிடக்கேன். உங்க மாம்பழம் திங்கணும் போலயா இருக்கும். அப்படியா? இப்படிதான் எல்லாருக்கும் ஆசை இருந்திருக்கும் போல. சொல்லதை கேளுங்க. மாம்பழத்தை வாங்கி நம்ம வெட்டி திங்காம இதே மாதிரி பேக்கு பண்ணி ஊர் புழுக்க விற்போம். வித்து வர லாபத்துல நல்ல கடையில ஹோட்டல்ல போய் திம்போம். எப்படி? சைடுக்கு சைடு இந்த மாம்பழத்தையும் நம்ம தின்னுக்கிடுவோம். அதுக்கு மாம்பழம் வேணுமில்ல. எட்டஞ்ச வார்டு மெம்பர் கவுன்சிலர் கிடக்காமல தோட்டத்துல கிடக்கும். போமா போய் எடுத்து கொண்டு பறிச்சு அவன் வள்ளி சொல்றது நல்லா இருக்கும். ஒரு 10-15 காணாட்டி ஒரு 40-50 மாம்பழத்தை ஆட்டையே போடுவான். போட்ட மாம்பழத்துல 10 நமக்கு கொடுக்குவான். மீதி 40 வித்து வர வருமானத்துல போய் கடையில போய் ஹோட்டல்ல தும்போம். நானே காலையில இருந்து திங்காம வந்து கிடக்க முட்டி. கேட்க நல்லாதான் இருக்குது. சுவாசிகர் வேற எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாரு. மாம்பழம் பறிக்க போய் மரத்துல இருந்து மேல இருந்து கவுந்து கீழே விழுந்துட்டோம்னா என்ன செய்யுதுக்கு? என்னத்தை போட்டு நான் கூட அவர் கூட சண்டை வேற போட்டிருக்கேன். நல்லா பேசிட்டு இருந்தாலே என்ன ஒழுங்கா பார்க்க மாட்டாரு. இதுல சண்டையை போட்டுட்டு மேல இருந்து விழுந்தேன்னு வைங்க போக்கலதானே என்ன அப்படியே விரட்டிலாம் விடுவாரு. எக்கா வாங்கக்கா, மாம்பழம் நல்ல தேனருவி போல இருக்குமுக்கா. அதுவும் அவர் வீட்டு மாம்பழம், அதுவும் ஆட்டையை போட்ட மாம்பழம். ஒரு சாக்கு அள்ளி புறக்கிட்டு வந்தன்னு வைங்க, வித்து போவ வருமானத்துல நல்ல திங்கலாம். சரி விற்க முடியலன்னா நம்மளே திங்கலாம். வாட்டி யாமுட்டும் இப்படி செய்ய வாட்டி. சரியாச்சி வாரேன். பயமாதான் இருக்குது. சரி ஏதாவது மாட்டினோம்னா நீங்க யாரும் என்னையே சொல்லி கொடுக்க கூடாது. மாட்டினோம்னா நான் பொறுப்பேத்துக்கிட்டேன். சரியாக்கா வாங்க. இங்கேயே எந்திக்க முடியல. எப்படி மறக்க போறேன்? யாரெல்லாம் ஆச்சு? திங்க் பாசிட்டிவ், டேக் பாசிட்டிவ். மாம்பழத்தை வாங்கி கூடையில வச்சதுதான் தெரியுது. வியாபாரமும் ஆக்க மாட்டேங்குது. சரியா இருக்கம்மா. உங்க மாம்பழம் விற்க வேலைக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா? தெரியாம வாங்கி தொலைச்சிட்டு தொழில் பண்ணுதோம்னு சவச்சை போவோம். மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் வேணுமா? தள்ளு வள்ளி வெடி மாம்பழம் எவ்வளோ ஆச்சு? இப்ப நல்ல தொழில் கோடி பேசி லாபமா நட்டமா இப்ப பாப்பாவை பெருங்க. மாம்பழம் கிலோ 280 ரூபா ஆச்சு. அப்பா 280 ரூபாவா? சரி மாம்பழம் எப்படி இருக்கும்? ஏடி வாங்கும்போதே 200 ரூபா கொடுத்து மொத்த விலையில வாங்கி 80 ரூபா லாபம் வச்சு விக்க. 80 ரூபா கூடவா ஒரு லாபம் பார்க்க மாட்டியோ? புடிங்க. நல்ல மாம்பழம் தேனருவி போல இருக்கும். இனிப்பு அப்படி இருக்கும். வியாபாரம் நல்ல போயிருக்குது. அப்படியா? வியாபாரம் நல்ல போயிருக்காச்சு. சரி இனிப்பு இருக்கும் அப்படி
அப்ப நம்ம வந்து வாசியில தான் எடுப்போம். ஃப்ரீயா எடுத்து 280 250 ரூபாய்க்கு கொடுத்தா நமக்கு லாபம் தானே? ஆமா டீரு. சரி, மாம்பழம் பழுக்குதா பழுக்காதுடா? மாம்பழம் சீசன் அட்டிப்போம். என்ன ஆச்சு? மாம்பழம் வாங்கி எல்லாம் வாங்கலையா? ஒண்ணுக்கு நல்லா கேள்வி கேட்டுட்டு தலையில வேட்ட வச்சுக்கிட்டு மாம்பழம் சீசன் ஆரம்பிக்க போகுது. நல்ல வியாபாரம் இருக்குது. எனக்கு இருக்க ஒரு 5-6 மாம்பழம் தான் இருக்கு. விலையை குறைச்சு தான் விற்க 280 ரூபாய் கிலோ. வேணுமா வேண்டாமா? வேண்டாம் போ போ. வேண்டாம் டி, சும்மா கேட்டேன். போ போ. யாசிக்கிட்டே போறாச்சி. அதுக்கு என்ன செய்ய முடியும்? வேணும்னா நட்டு கணக்க பாக்கலாட்டி. ஏக்கா புலம்பிக்கிட்டே போவாத பத்துக்கோ. உனக்கு எதிராக கடை போட்டாலும் போடுவோம். வாயை மூடிட்டு போறது உனக்கு நல்லது. சும்மா இரு வள்ளி. யாச்சி, அப்போ அவ 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா. நம்ம வாங்க போறது ஓசியில ஆட்டைப்படுதோம். ஆமாட்டி, லாபம் நமக்கு. இன்னைக்கு நம்ம காட்டுல ஆட்டி சாக்கு போட்டு வா வா போவோம். என்னைவா என் மாப்பிள்ள குறைச்சலாம் நினைச்சாரு. பைசா வித்து போக வருமானத்துல என்னத்தை வாங்கிட்டு மினிக்கிட்டு போறேன்னு பாருங்க. வாய பழந்து பின்னாடியே வாராரா இல்லைன்னு பாருங்க. துவாப்புல ஆளு வராம நான் பாத்துக்கிட்டே ஆச்சு. நீங்க மரத்துல ஏறுங்க. அது மரக்கு வாட்டி வளையல மரத்தை கண்டுபிடிக்க மாதிரி கணக்கு போட்டு அடிச்சிருக்காளுவா.